கண்ணியத்திற்குரியவர்கள், இதே வார்த்தையை நாமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அரிசி தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொல்வான். பெருமானாருக்கு துன்பங்கள், துயரங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரில் இருந்து துரத்தப்படுகின்ற நேரத்தில் கூட, எதிரிகள் அவர்களை கல்லை பெரும் பாறாங்கற்களை அவர்களின் தலை மீது போட்டு அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்தில் கூட ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார். அல்லாஹ் எனக்கு போதும், அவன் என்னை பார்த்துக் கொள்வான். அவன் நிஅமல் வக்கீல், என்னை அவன் பாதுகாத்துக் கொள்வான். வக்கீலாக அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான். என்னை பாதுகாப்பதில் அவன் பொறுப்புள்ளவன். ஹஸ்பி, அவன் எனக்கு போதும். இதைத்தான் சொல்ல சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே சிரமங்கள் வருகிறதா, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லையா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் சொன்னாங்களையா? நெருப்புல தூக்கி போடும்போது எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் அங்கே உதவி செய்கிறோம் என்று வந்தார்கள். ஏன்? எல்லா மலக்குமார்களும் சொன்னார்கள், நபியே நீங்கள் மட்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆம் என்று சொல்லுங்கள், உதவி செய்கிறோம். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் சொன்னார்கள். அல்லாஹ் போதுமானவன். நிஅமல் வக்கீல் பொறுப்பேற்பதிலே மிகச் சிறந்தவன் அவன். நிஅமல் மௌலா அவன் தலைவன். நிஅமன் நசீர் உதவி செய்வதிலே மிகவும் நல்லவன் என்பதாக அல்லாஹுவை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் அவர்களுக்கு வந்த எத்துணை வேதனைகள் அனைத்தையுமே அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதாக வரலாறு. இதே வார்த்தைகளை நாமளும் சொல்லி பழகணும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய நாவிலே லா யஸாலு லிசானுக லா யஸாலு, எப்பொழுதுமே நீங்காமல் உங்களுடைய நாவு ஈரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ருத்தபும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹுவின் திக்ரை சொல்வதில் நீங்கள் உங்கள் நாவு நனையட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா ததரனி ஃபர்தும் வ அன்த கைருல் வாரிதீன், குழந்தைய கேட்கறது கூட இப்படி கேளுங்கண்டாங்க. குழந்தை வேணும்னா எல்லாம் எனக்கு குழந்தை கூட, ஆம்பளை பிள்ளையா கூட பொம்பளை பிள்ளையா கூடன்னு கேட்க வேண்டியதில்லை. நபிமார்கள் எப்படி நம்மள்கிட்ட கேட்டாங்களோ அது மாதிரி நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி தரான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன், என்ன தனியா ஆக்கிடாத, எனக்கு வாரிசு இல்லாம தனியா ஆக்கிடாத. வ அன்த கைருல் வாரிதீன், நீ வாரிசுகளை கொடுப்பதில் சிறந்தவன், எனக்கு வாரிசை கொடு. வராசத்து என்னால் வராது, நீ கொடுத்தால் வரும் என்று